பசுமையை பார்த்தாலே நம் வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சி தானாகவே நம் மனதில் தோன்றும். இந்த கோவிலும் பச்சை நிறத்துல தாங்க அமைந்திருக்கு. ஆமாங்க, இந்த கோவில்ல பச்சை கல்லால கட்டப்பட்ட கருவறை. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்துல ஆற்காடு அருகில் சக்கரமல்லூர் என்ற அழகான கிராமத்துல தாங்க அமைந்திருக்கு. திருகண்டேஸ்வரர் திருக்கோவிலுங்க. அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாள் இங்கு அருள்பாலிக்கின்றார். தெற்கு நோக்கிய நுழைவாயில் கோஷ்டத்துல விநாயகர், தக்ஷணமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோரும் உள்ளனர். இதுவரைக்கும் யாரும் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவும் அமைந்திருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான சோழர்களால் கட்டப்பட்ட திருக்கோவிலாகவும் அமைந்துள்ளது. ஆலயமானது கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. தெற்கு நோக்கிய நுழைவாயில் கிழக்கு நோக்கி நந்தியம்பெருமானும் கொடிமரமும் அமைக்கப்பட்டிருக்குங்க. அர்த்த மண்டபத்துல காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, கணபதியும் அருள்பாலிக்கின்றார். அம்பாள் திரிபுர சுந்தரி இங்கு அருள்பாலிக்கின்றார். ஆலய சுவர்களையும் சிறு சிறு நுணுக்கமான சிற்பங்களையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. ஆலய சுவர் மிக பிரம்மாண்டமான நுழைவாயில் போன்ற கம்பீரமாக காட்சியளிக்கிறது.
ஆலய கருவறையில் திருகண்டீஸ்வரர் இங்கு அருள்பாலிக்கின்றார். கஜபிரஷ்ட விமானம் கொண்டு பச்சை கல்லாலான கருவறை கொண்டு இங்கு அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கருவறையானது சில கோவிலாக மட்டுமே நம்மால் பார்க்க முடியுங்க. இது ஒரு அரிதான கட்டட அமைப்பாகும். விக்ரம சோழன் பற்றிய கல்வெட்டுக்கள் இங்கு மெய்கீர்த்தியுடன் தொடங்குகிறது. கல்வெட்டுக்களில் இந்த ஊர் சக்கரமுத்தூர் என்றும் நற்கலோக வீர நல்லூர் என்றும் அழைக்கப்படுகிறது. விக்ரம சோழன் தில்லையில ஆலய திருப்பணி முடித்து பின்பு இந்த திருக்கோவிலில் திருப்பணிகள் செய்துள்ளதாகவும் கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்டிருக்குங்க. சோழ மன்னர் திருபுவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவரின் 15ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுக்கள் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்தின் தாமர்கோட்டத்தில் உள்ள முக்கண்ணதேவர் சக்கரமுத்தர் கோவிலின் அதிகாலை பணிக்காக 500 கூலி நிலம் தானமாக அளித்துள்ள செய்திகளும் இங்க கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்டுள்ளது. பல்லவ மன்னனுடைய பற்றிய கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளதுங்க. பல்லவ மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் 22வது ஆட்சியாண்டுல அந்தி விளக்கு எரிக்க செய்த தான செய்திகளை பற்றியும் இங்க கல்வெட்டுக்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. சம்புவராயர் மன்னர் காலத்துல இந்த கிராமத்துல 100 வேலி நிலத்தை வரி விதிக்கும் நோக்கத்திற்காக பிறப்பித்த ஆணை பற்றிய செய்திகளும் இங்குள்ள கல்வெட்டுக்கள்ல அமைந்துள்ளதுங்க. விக்ரம சோழனின் 7ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுக்கள்ல நரலோக வீர நல்லூரில் 13,500 கூலி அளவுள்ள நிலங்களை இந்த திருத்தலத்திற்கு தேவதானமாக ஊரார் வழங்கிய செய்திகளும் இங்க பதிவிடப்பட்டிருக்குங்க. குலோத்துங்க சோழர் மன்னருடைய கல்வெட்டுகளும் அவர் தானம் கொடுத்த செய்திகளும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. பாண்டிய தேவரின் திருபுவன் சக்கரவர்த்தி ஜடவர்மன் 12ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுகளும் இந்த கோவில்ல அமாவாசை விளக்கிற்காக 2 பசுக்களை சிவ பிராமணர்களுக்காக பரிசாக அளித்துள்ள செய்திகளும் இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுக்கள்ல அமைந்துள்ளது. இப்படி பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு அளித்துள்ள தானம் செய்திகள் பற்றிய குறிப்புகளும் இந்த கோவில்ல அமைந்திருக்குங்க. இந்த ஆலயம் மிகவும் பழமையான திருத்தலமாகவும் பார்க்க முடிகிறது. ஆனால் இதுவரை யாரும் அறியப்படாத கோவிலாகவும் அமைந்திருக்குங்க. பச்சை கல்லில் கட்டப்பட்ட கருவறை.
பக்தர்கள் மன அழுத்தம் பல பிரச்சனைகளோடு வரும்பொழுது இந்த ஆலயத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது நம்முடைய மன கஷ்டங்கள் மறைந்து போகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடையாலும் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.